பாருங்கள், என்னுடைய பூஜை ரூமில் வந்து காலையில் ஹோமத்துக்கு போகிறதுக்காக 4 மணிக்கு திறந்து அந்த வண்டியை எடுக்கிறதுக்காக உள்ளே போனேன். பூஜை ரூமுக்குள்ளே வந்து திறந்து விளக்கு போட்டுட்டு தான் நான் வெளியே போவேன். அந்த கதவை திறந்தபோது ஏதோ தட்டுப்பட்ட மாதிரி இருந்தது. கதவை டம்முன்னு திறந்ததுக்கப்புறம் பார்த்தா அம்மா பெரிய அளவில் படம் எடுத்து நிற்கிறாங்க. அதன் பிறகு கொஞ்சம் வெளியே நின்றுட்டு அவங்க சைடில் ஓரமாக ஒதுங்கிக்கிட்டதுக்கப்புறம் அந்த கதவை பூட்டிட்டு அந்த ஹோமத்துக்கு போயிட்டு கணபதி ஹோமத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். வந்து ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் போட்டேன். அவங்களும் வந்தாங்க. வந்து முதல்ல போய் பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த பைய எடுத்து எல்லாம் பார்க்குறாங்க. வேறு பக்கம் வெளியே போயிடுச்சான்லாம் பார்க்குறாங்க. எனக்கு ஒரே இது உள்ளே தான் இங்கே இருக்குது. அந்த சைடில் ஒரு பலகை மாதிரி இருக்கும். அந்த பலகையில் தான் அடியில் தான் படுத்துருக்கணும். நான் பெரிய ஜீவாத்தி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் அதிகாரிகளுக்கு சொன்னேன். அப்போ அந்த பைக்குள்ளே எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றிவேர் மாலை வந்து காமாட்சி அம்மனுக்கு அணிவிச்சு வெளியே எடுத்து வச்சுருந்தாங்க. வெளியவே கிடந்தது. அந்த அம்பிகை மேலே இருந்த மாலை ஒரு சக்தி வாய்ந்த மாலைன்றதுனால அந்த மாலையை எடுத்து நான் பூஜை ரூமில் தான் வச்சுருந்தேன். அந்த பைக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையை எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்செல்லாம் பார்த்தாங்க. அந்த பையிலையும் இல்லை. அப்போ ஏதோ வெளியே போயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி அவங்கலாம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், வேறு ஓட்டைகள்லாம் கிடையாது, கோமுகத்து வழியாக தண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அந்த சர்ப்பம் இருக்கிற பக்கமெல்லாம் கைவிட்டுலாம் பார்க்குறாங்க. அப்போ பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிவிட்டு உள்ளேயே போய் லைட் அடித்து வேறு பக்கம் பார்க்குறாங்க. நான் எனக்கு உறுதியாக சொன்னது வந்து அந்த பலகைக்கு கீழே தான் இருக்கும். நான் வந்து பார்த்தேன், நல்ல பெரிய சைஸில் இருந்தாங்க. நல்ல நாமம் காமாட்சி அமைப்பாகவே அந்த சர்ப்பம் இருந்தது. இது வந்து எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடியாது. இது வந்து அபூர்வமான ராஜ அம்சம் உள்ளது. நல்லதுன்றது இது தான் அப்படின்றத சொன்னேன். தட்டுப்பட்டுச்சுங்க. எதுக்க காய்ச்சி கொடுத்தாங்க. அதன் பிறகு அது வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக பூட்டிட்டு நான் ஹோமத்துக்கு போயிட்டேன். வந்து தான் இப்போ உங்களுக்கு தகவல் சொன்னேன். உள்ளே தான் கண்டிப்பாக இருக்குன்னேன். உள்ளேயெல்லாம் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களும் இந்த வெளியே வந்துடுறாங்க. இந்த பைக்குள்ளே இருக்குமோன்னு சொல்லிவிட்டு பையெல்லாம் உதறி பார்க்குறாங்க. அந்த பையில் வந்து வெற்றிவேர் மாலை இதுகள் மட்டும் வந்து விழுகுது. அதில் எதுவுமே இல்லை. அதன் பிறகு உள்ளதாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக சொன்னேன். அதன் பிறகு அந்த உள்ளே போயிட்டு அந்த முக்காலி பலகை இதுகள்லாம் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கை விட்ட உடனே இருக்குங்கன்னு சொல்லிவிட்டு இது பண்ணுறாங்க. பார்த்துட்டாங்க, இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அம்பாளை வெளியே எடுத்துகிட்டு வராங்க. நாங்கள் வழிபடுறதே வந்து மூங்கிலணை காமாட்சி அம்மன் வந்து சர்வரூபமாக இருக்கிறதுனால அவங்கள வந்து நாங்கள் எதுவுமே தீண்டுறதில்ல. அவங்கள சரி கோளார இது பண்ணி ஃபாரஸ்ட்லேயே கொண்டு போய் விடணும் அப்படின்றதுக்காக அவங்க அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லி வர வச்சு அந்த வந்து அவங்களும் அங்கே இது பண்ணாங்க. வந்து ரொம்ப நேரம் போராடி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. பிடிச்சி அம்மாவை வெளியே பிடிச்சிட்டாங்க. இந்த பாருங்கள் எப்படி படம் எடுக்கிறான் பாருங்கள். நல்ல பெரிய சைஸுங்க, நல்ல நடுத்தரமான வயசு. அவங்க தலையை பிடிச்சி கொண்டு வராங்க. பைக்குள்ளே திணிக்கிறாங்க, போக மாட்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுறாங்க, வெளியே கொஞ்சம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சிட்றாங்க. பிடிச்சி பழையபடிக்கும் கட்டுப்படுத்தவே முடியல, அவ்வளவு வேகமாக இருக்காங்க. ஏன்னா இளம் வயசாக இருந்தது. பாருங்களேன், இங்கே பாருங்களேன், அவங்க படத்தை பாருங்களேன். அந்த அம்மனுடைய மாலையை அவங்க இது பண்ணுவாங்க பாருங்கள். அதெல்லாம் ஒரு பெரிய காட்சிங்க. அந்த காமாட்சி அம்மனுடைய மாலை
அந்த அம்மாளும் சர்வரூபந்தான். அங்கே பாருங்கள், படத்தை பாருங்களேன், எவ்வளோ அம்சமாக அந்த படம் எடுத்து அம்பாள் காமிக்கிறாங்க பாருங்கள். இப்போ அந்த மாலையில் வந்து அவங்க இது பண்ணுவாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த மாலையை பார்ப்பாங்க. அந்த மாலையில் அம்பாள் தெரிகிறத அவங்க உத்து உத்து பார்ப்பாங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் பாருங்கள், அந்த வெற்றிவேறு மாலையினுடைய குஞ்சத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்களேன். இப்படி ரொம்ப நேரம் அவங்க போக்கு காட்டி எல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2வது முறையாகவும் ஓடிடுறாங்க. அவங்கள பிடிச்சி ரொம்ப அவங்க சாமர்த்தியமாக இது பண்ணாங்க. 4 பேர் வந்து எங்கிட்டும், ஏன்னா வேறு பக்கம் போனால் அவங்கள பிடிக்க முடியாது. ஏன்னா அப்படி கொஞ்சம் பரந்த ஏரியா, அப்புறம் இந்த செடி சித்தைகள் நிறையா இருக்கக்கூடிய ஏரியா. அவங்க போயிட்டாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அது பக்கத்துலேயே கொஞ்சம் அவங்க சுழிஞ்சு போனதுனால அவங்க வந்து இது பண்ணாங்க. எப்படியோ தலையெல்லாம் அமுக்கி அவங்க இது பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்க நழுவி ஓடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து நடுத்தரமான அமைப்பு. அந்த நடுத்தரமான அமைப்பில் இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப வேகம் ஜாஸ்தியாக இருந்தது. அங்கே சீரக்கூடியது இங்கே நமக்கே கேட்டுச்சு. அந்த கிசுன்னு அந்த ஒரு சர்பத்தினுடைய அந்த சவுண்டு வந்து ரொம்ப இதாக கேட்டுச்சு. அங்கே பாருங்கள், தலையெல்லாம் அமைக்கிட்டு பிடிக்க பார்க்குறாங்க. இப்போ ஒருக்க மிஸ் ஆகிடுது. பைக்குள்ளே வைக்கிறதுக்காக அவங்க பார்க்குறாங்க, ஆனால் வந்து முடியலை. இங்கே பாருங்கள், எவ்வளோ இதாக பணம் எடுத்து நிற்கிறாங்க பாருங்கள். ஏன்னா அவங்கள வந்து நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அவங்க வனப்பகுதிகளில் போய் இருக்கணும். தாத்தா அவங்க வந்து அம்பாள்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க. என்னுடைய சந்ததிகளோ என் வம்சவழிகளில் உனக்கு பூஜை செய்து உனக்கு துண்டுலியம் செய்யக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு உன்னால் எந்த ஒரு ஆபத்துகளும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த காலத்தில் எங்கள் தாத்தா அவங்க பாலில் சத்தியம் வாங்கியிருக்காங்க. அந்த சத்தியம் பண்ண இடம் தான் அந்த சத்தியப்படி, காமாட்சியம்மன் ஆலயத்தில் உள்ள சத்தியப்படி. அந்த சத்தியப்படியில் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த சத்தியப்படின்ற வார்த்தையே வந்தது. சத்தியப்படியில் நின்று கொடுக்கக்கூடிய அனைத்தையும் நான் காத்து தர்றேன் அப்படின்னு அம்பாளுடைய சத்தியம். அதன்படி நல்லபடியாக அதை இது பண்ணி அந்த அம்மாவை வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி வனப்பகுதியில் கொண்டு போய் விட சொல்லி நல்லபடியாக அவங்களும் கொண்டு போயிட்டாங்க. அங்கே